Hi guys, இப்போ நம்ம வந்து Spring Boot base project எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். கூகுள்ல வந்துட்டு Spring Initializer அப்படின்னு டைப் பண்ணனும். நான் டைப் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன்னு இருக்கு இல்லையா, இதுதான். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகுற வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட் தான் நமக்கு பேஸ் ப்ராஜெக்ட் ஜெனரேட் பண்ணி தரப்போகுது. Spring Bootக்கு வந்து ப்ராஜெக்ட் டைப் வந்து Maven ப்ராஜெக்ட் தான், லாங்குவேஜ் ஜாவா தான். Spring Boot version நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது. தென் குரூப்னு இருக்கு இல்லையா, இதுல com.example இருக்கா, நான் எக்ஸாம்பிளை ரிமூவ் பண்றேன். இதை ரிமூவ் பண்ணா பேக்கேஜ் நேம் வந்து சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா. பேக்கேஜ் நேம் com.demo அப்படின்னு தான் இருக்கும். பேக்கேஜ்ல உள்ள ஃபர்ஸ்ட் 2 வேர்ட் தான் வந்துட்டு குரூப். ஆர்டிஃபேக்ட் அப்படின்றது வந்து பேக்கேஜ் நேம்ல உள்ள லாஸ்ட் வேர்டு. குரூப்பும் ஆர்டிஃபேக்டும் சேர்ந்தது தான் பேக்கேஜ் நேம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இது ஜார் ஃபைலா வேணுமா வார் ஃபைலா வேணுமான்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். தென் ஜாவா வெர்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப் ஃபைல் ஜெனரேட் ஆயிரும். ஸ்ப்ரிங் பூட்ல வந்து நம்ம டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சைட்லயே ஆட் டிபெண்டன்சி இருக்கும். அதுல தேவையான டிபெண்டன்சிஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிபெண்டன்சிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பின்னாடி தெளிவா பார்ப்போம். நான் இப்போ டைரக்டா ஜெனரேட் கொடுத்துக்கிறேன், எந்த டிபெண்டன்சிஸும் இல்லாம. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஜிப் ஃபைல் இருக்க லொகேஷனுக்கு போய்க்கிறேன். அந்த ஜிப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். அப்படி கொடுத்ததும் எந்த பாத்துல எக்ஸ்ட்ராக்ஷன் கேட்கும், அதுல நான் இதே பாத் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ நம்ம எஸ்டிஎஸ் போயிட்டு ஃபைல் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்ல நம்ம மேவன் ப்ராஜெக்ட் தான் ஜெனரேட் பண்ணோம். ஸோ இதுலயும் மேவன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபைலோட பாத்தை இந்த ரூட் டைரக்டரியில கொடுக்கணும். எப்படி அப்படின்னா ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ்குள்ள தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த டவுன்லோட்ஸ்குள்ள போயிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபைலை நான் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு இதுல pom.xml அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, அது எப்பவும் டிக் பண்ணி தான் இருக்கணும். சப்போஸ் அது டிக்ல இல்ல அப்படின்னா நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். நம்ம ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த டெமோங்கிறது தான் என்னோட ப்ராஜெக்ட், அது இம்போர்ட் ஆயிடுச்சு. இதோட ஸ்ட்ரக்சர் பாக்குறேன். இதுல src மெயின் ஜாவா இருக்குது, pom.xml இருக்குது. டிபெண்டன்சிஸ் கான்செப்ட் வரும். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு சில ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படும். அந்த ஜார் ஃபைலை மேனுவலா கான்ஃபிகர் பண்ணாம, அதாவது நம்ம இன்டர்வென்ஷன் இல்லாம இன்க்ளூட் பண்றதுக்கு இந்த டிபெண்டன்சிஸ் ஹெல்ப் ஆகும். இந்த ஜார் ஃபைலோட டீடைல்ஸை நான் pom.xml கொடுத்து எனக்கு இது வேணும்னு கேட்டா இந்த அப்ளிகேஷன் வந்து அதுவா டவுன்லோட் பண்ணிக்கும். அந்த ஜார் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி அதுல ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டிபெண்டன்சி ஆட் பண்றது அப்படின்னா என்னன்னா, நமக்கு தேவைப்படுற ஜார் ஃபைல்ஸோட டீடைல்ஸை நம்ம pom.xml கொடுத்தா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் எல்லாம் அதுவாவே பண்ணிக்கும். நான் எந்த டிபெண்டன்சியுமே ஆட் பண்ணல, ஆனாலும் எனக்கு வந்து இதுல இவ்வளோ ஸ்டார்டர் டிபெண்டன்சிஸ் இருக்கு. இதுல ஒவ்வொரு டிபெண்டன்சியுமே மேண்டேட்டரி, அதனாலதான் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஸ்டார்டர் பேரண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, எல்லாத்துக்குமே வெர்ஷன்ஸ் உண்டு அப்படிதானே. அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வெர்ஷன்ஸ் உண்டு. இதுல நான் எந்த வெர்ஷன் கொடுத்திருக்கேனோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற டிபெண்டன்சிஸோட வெர்ஷன்ஸும் டவுன்லோட் ஆகும். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, பேரண்ட்டுக்கு மட்டும்தான் வெர்ஷன் கொடுத்திருக்காங்க, மற்ற எந்த டிபெண்டன்சிக்குமே வெர்ஷன் இல்ல. கீழே உள்ள டிபெண்டன்சிஸ் எல்லாமே பேரண்ட் வெர்ஷனை பேஸ் பண்ணி தான் டவுன்லோட் ஆகும். என்னோட பேரண்ட் வெர்ஷன் 2.7 இதுல இருக்குதா, இந்த 2.7.4ஓட டிபெண்டன்சிஸ் தான் மற்ற எல்லாமே இருக்கும். பேரண்டோட வெர்ஷனை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா கீழே எல்லா டிபெண்டன்சிக்கும் வெர்ஷன் சேஞ்ச் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டிபெண்டன்சி. அதே மாதிரி டெஸ்ட்டுக்கும் ஒரு டிபெண்டன்சி இருக்குது. டெஸ்ட் அப்படின்னா அந்த JUnit அதெல்லாம் வரும்ல, நம்ம அடிஷனல் ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன ஜார் ஃபைல்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்றத JRE சிஸ்டம் லைப்ரரின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிருக்க ஃபுல் ஜார் ஃபைல்ஸும் தெரிஞ்சிருங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்க டிபெண்டன்சி. எனக்கு இன்னும் அடிஷ்னலா நிறைய டிபெண்டன்சிஸ் தேவைப்படுது, நான் நிறைய ஜார் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுவும் நீங்க பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வெப்சைட் போயிட்டு நான் இதுல நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பேசிக் ப்ராஜெக்ட்னு போட்டுக்கிறேன். சைட்ல ஆட் டிபெண்டன்சி இருக்கு இல்லையா, அது செலக்ட் பண்ணிக்கணும்.
இதுல நீங்க என்ன டிபெண்டன்சி வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். ஏன் டிபெண்டன்சி நான் சர்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்க ஃபைல்ல ஆட் ஆயிரும். இப்போ நான் இன்னொரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 டிபெண்டன்சிஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். இதே மாதிரி சர்ச் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஜிப் ஃபைல் ஜெனரேட் ஆகும். இப்போ நம்ம டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போய் பார்க்கலாம். அங்க நம்மளோட ப்ராஜெக்ட் ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ ஆஸ் யூஷுவல் ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். இப்போ STS போயிட்டு அதை இம்போர்ட் பண்ண போறோம். ஃபைல் இம்போர்ட், அதே மாதிரி மேவன் எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுல லொகேஷன் கொடுக்கணும். டவுன்லோட்ஸ்ல தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இருக்கு. டவுன்லோட போயிட்டு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். SRCக்குள்ள மெயின் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் pom.xml இருக்குது. இப்போ இந்த pom.xml ஓபன் பண்ணதும் இதுல நம்ம அடிஷனலா ஆட் பண்ணிருக்க டிபெண்டன்சி இருக்குதா? எல்லாமே இருக்குது. வெப் இருக்குது, MySQL இருக்குது. இப்போ SRC மெயின் ஜாவா ஓபன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்குது. இதுதான் மெயின் அப்ளிகேஷன். இந்த கிளாஸ்க்குள்ள தான் மெயின் மெத்தட் இருக்க போது இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிங் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். 6th லைன்ல @spring boot அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, இத வந்து அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் போக போக ஃபுல்லா அனோட்டேஷன்ஸ் தான் நிறைய படிப்போம். இதுக்குள்ளேயே 3 அனோட்டேஷன்ஸ் இருக்குது. @enable auto configuration, @component scan, இது செகண்ட் அனோட்டேஷன். இன்னொன்னு @configuration, இது வந்து தேர்ட் அனோட்டேஷன். ஸ்பிரிங்ல இந்த 3 அனோட்டேஷனுமே நீங்க தனித்தனியா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதோட ஃபியூச்சர்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஆனா ஸ்பிரிங் பூட் அப்ளிகேஷன்ல இந்த @spring boot அப்ளிகேஷன் அனோட்டேஷன்லயே இந்த 3 அனோட்டேஷனும் கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அனோட்டேஷன் நேம்லயே இருக்கு, enables auto configuration. மேனுவல் ஹெல்ப் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகரேஷன் எல்லாம் நடந்துரும். செகண்ட் ஒன் வந்து காம்போனன்ட் ஸ்கேன். இது வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸையும் வந்து ஸ்கேன் பண்ணும். இது என்ன கிளாஸ், இது என்ன கிளாஸ் அப்படின்றது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கும். கான்ஃபிகரேஷன் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாம் கான்ஃபிகரேஷனுக்குள்ள இருக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போக போக டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க்யூ.